தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்துல இணைக்கப்பட்ட பின்பு தனி ஒரு குடும்பமா மாறிடுறாங்க. அவங்க ஒருத்தரை அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த சரீரம் மாதிரி நினைச்சு கடைசி வரைக்கும் இணை பிரியாம வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை பலப்படுத்தி ஐக்கியத்துல என்னைக்கும் நிலைத்திருக்கணும்ன்றதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இத தவறுதலா சில மேற்கோள் காட்டி பெற்றோருக்கு நியாயமா செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய தவறுறாங்க. ஆனா கர்த்தர் பெற்றோரை கனம் பண்ணணும், நியாயமா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு நமக்கு வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிறாரே. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா நீதி நியாயத்தையும் கை கொள்ளும் பொழுதுதான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். அதனால சிந்திச்சு செயல்படலாம்.